இந்த கமெண்ட்ஸ்ன்ற பெயர்ல தானே ஒரு யூடியூப்பாக இருந்து பேட்டி கொடுக்குற, செய்தி வெளியிடுற அந்த முட்டா பயல்களுக்கு நான் சொல்றேன், வேல்முருகன் யாரு, அவருடைய வரலாறு என்ன, அவர் கடந்து வந்த பாதை என்ன, இன்னைக்கு திமுக கூட்டணியில் நின்று திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தாலும் ஈழ இனப்படுகொலையிலிருந்து அவருடைய பங்களிப்பு என்ன, பாட்டாளி மக்கள் கட்சியில காங்கிரஸோட கூட்டணி இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியில எம்எல்ஏவா இருந்து தமிழீழ தேசிய தலைவன் உலக தமிழர்களின் ஒப்பற்ற முகவரி பிரபாகரன் என்ற அந்த செய்தியை தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இன்னும் பதியப்பட்டிருக்குன்னு நீக்கம் பெற செய்யல. பார்வதி அம்மாள் வருகை தந்தபோது நான் அங்க என்ன பேசினேன், அப்ப எதையுமே தெரியாம மொட்டைத்தாளம் கொட்டையில வந்த கதைன்னு சொல்லுவாங்க என் கிராமத்துல. அந்த மாதிரி ஏதோ ஒரு செல்போன் இருக்கணுன்னே நான் உடனே நாங்கள் ஒரு யூடியூப், நாங்கள் அந்த யூடியூப் இந்த யூடியூப், உடனே வேல்முருகன் மனால என்ன இருந்துச்சு, இப்போதான் நானும் உதயம் வந்துச்சா, ஏன் இது வரைக்கும் வாயை திறக்கல, அட முட்டா பயல்களா. சட்டமன்ற உறுப்பினர் சென்றதுலேருந்து 2021 ஜெயிச்சு போனதும் சரி, 2001 சட்டப்பேரவைக்கு போனதும் சரி, இந்த நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனைக்காக, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக எந்த அரசுகளாக இருந்தாலும் எடுத்து துணிந்து ஆதாரப்பூர்வமாக அங்கே கேள்விகளை எழுப்புவது, பேசுவது, பல சட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக, மாணவர்களுக்காக, மருத்துவக் கல்லூரிக்காக, பொறியியல் கல்லூரிக்காக, மழைநீர் சேகரிப்புக்காக, மணல் குவாரி அரசுரிமை ஆக்குவதற்காக என்று பல சாதனைகளை என்னுடைய பேச்சாற்றல் மூலமாக நான் வகுத்தளித்து கொண்டு வந்த தனி நபர் சட்ட மசோதாக்கள் மூலமா சாதித்தவன் வேல்முருகன்.